ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 41 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஹீரோ வந்து அங்க பயங்கரமா எல்லாருமே பறக்க விட்டுருப்பான்ல. இந்த சைடு அங்க ஹபேக்கோட சீனை காட்டுறாங்க. ஹபேக் முன்னாடி அந்த மினியான் வருமா, அவனோட அந்த 8 மிரர் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதுல இருக்க ஒரு மிரரை டிஃபென்சிவா யூஸ் பண்றான். அந்த மிரரை அது தாக்க ட்ரை பண்ணு, இருந்தாலும் அந்த மிரரை ஒண்ணுமே பண்ண முடியல. என்னோட மிரர் அது வந்து பெஸ்ட் டிஃபென்ஸ், உன்னால எதுவுமே பண்ணவும் முடியாது. இப்ப நான் உனக்கு காட்டுறேன், அதாவது என்னால உன்னை என்ன பண்ண முடியாது. அங்க இன்னொரு மிரரை வச்சு ஒரு பயங்கரமான மேஜிக் அட்டாக் பண்றான். இதனால அந்த ஏரியா அது வந்து அப்படியே ஹோல் ஆயிடுது. அந்த இடமே பயங்கரமா ஆகுது. பின்னாடி பார்த்தா ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் இருப்பது. பின்னாடி வந்து ஒரு ஆக்ரோஷமான பேட்டில் போகுதுன்னு நினைக்கிறேன். யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் லவ் தான். அவளோட டீமன் பவர்ஸை வச்சு பயங்கரமா தாக்குறா. இதனால தான் அங்க பெரிய பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. ஆனா என்னதான் தாக்கியும் அந்த மாஸ்டருக்கு வந்து பெருசா எதுவும் ஆகல. ஏன்னா அந்த மாஸ்டரால இதே அட்டாக்க, அதாவது ஆப்போனன்ட் என்ன அட்டாக் பண்றாங்களோ அதை வந்து காப்பி பண்ணி அதோட லெஃப்ட் ஹேண்ட் வழியை யூஸ் பண்ண முடியுமா. ஹபிக்கு சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மினியான் இதால டீமன் கிங்கோட ஸ்கில்ல வந்து அப்படியே காப்பி பண்ண முடியும்னு. இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று நான் தான் லவ்வுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி இவன் யோசிக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க வயிற்றுல குத்துறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹபிக்கு குத்துனது அதே மினியான் தான். அந்த மினியானை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது மேல எந்த விதமான ஸ்கிராச்சும் இல்ல, அது அப்படியே பழையபடி தான் இருக்கு. இப்படி என்னோட மிரரை வச்சு இதுதான் பயங்கரமா தாக்குனேன், எப்படி இதெல்லாம் அப்படி நிக்க முடியுது. அப்புறம் தான் இதோட ஸ்கில்லையே காட்டுறாங்க. இது மேல மேஜிக்கோ இல்ல பிசிக்கல் அட்டாக்கோ கம்ப்ளீட்டா ஒர்க்கே ஆகாது. இதனால தான் நம்ம ஹபிக்கோட நிலைமை எப்பயுமே ஒரு டைமும் அவனோட கை காலை இழக்கிற மாதிரி அவனுக்கு ஆகுது. லவ் இந்த விஷயத்த பார்த்துன்னு இருப்பா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அது லவ் பயங்கரமா தாக்கிது. இதனால அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல விடுறாங்க. மாஸ்டரும் அந்த டீமன் லார்டோட அட்டாக்க அப்படியே லவ் மேல பண்ணலான்னு போகுதா. சாகும் போதும் நம்ம ஹீரோவோட பேர் எடுக்கிறான், ஜியோ வந்து காப்பாத்து. ஆனா அங்க ஒரு வாய்ஸ் ஒண்டி தான் கேக்குது. பூம், இந்த சவுண்ட் கேட்ட செகண்டே அந்த மாஸ்டரோட அந்த கை அது அப்படியே துண்டாவுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி இதை பண்ணது நம்ம லூனா தானே. எதிர்பார்க்கல லவ், நீ ஒரு டீமன் கிங்கா மாதிரியும் இந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்க. இப்போ அவனோட ஹெல்ப் பண்ணி ரொம்ப எதிர்பார்க்கறேன். அதனால பின்னாடியே இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நான் இதுங்களுக்கு நானே போதும். நான் எப்போ காடஸ் ஆஃப் லைஃபா மாறணும், நான் வெறுமா அட்டாக் சொண்டி தான் மத்தவங்க மேல பண்ணேன். இப்போ நான் உனக்கு காட்ட போறேன், அதாவது காடஸ் ஆஃப் லைஃபால என்ன பண்ண முடியும்னு. இந்த சைடு அந்த ஏஞ்சல் பொண்ணுக்கு இன்னமும் கடுப்பாவுது. இந்த லோலி ஹியூமன் இதால இப்படி எல்லாரையும் தாக்க முடியுது. அங்க எல்லாருமே தாக்க போறாங்க. ஆனா ஹீரோ வெறும் ஸ்டிக்க வச்சுதான் லைட்டா தொடுறான். அதுக்கே அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாவுது. இன்னொருத்தனும் தாக்க வர அந்த ஸ்டிக் அப்படியே சுத்தி விட்டு லைட்டா தான் தாக்குறான். அதுக்கு ஒரு பேரையும் வைக்கிறான், இதுதான் அப் சைடு டவுன் ஸ்கில். இதுக்கே அந்த சோல்ஜர் மட்டையாயிரான். அங்க இந்த ஸ்கில்லோட பேரை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். ஏன்னா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்க பின்னாடி இன்னொருத்தனும் தாக்க வர அந்த ஸ்டிக்க மூஞ்சிலே தாக்கிறான். இதனால ஆளு எங்கேயோ போய் வர்றான். அப்படியே அவன் ஓடி வரும்போதே சொல்றான், இது நல்லா இருக்கு, அப்படிதான் எல்லாருமே வாங்க, எல்லாரோட பள்ளியும் நான் உடைக்கணும். அதே மாதிரிதான் எல்லாரையுமே ஸ்ட்ரைக் வித்அவுட் கில்லிங் அத பயங்கர வேகமா அங்க சிச்சுக்குனே அந்த ஸ்கில்ல பயன்படுத்துறான். பின்னாடியே ஸ்லாத்த சொல்றான், ஏய் நான் வந்து உன்கிட்ட என்ன சொன்னேன், மத்தவங்கள நீ கொல்ல கூடாது. ஆமா, நான் வந்து அதுக்காக தான் ட்ரை பண்றேன். இவங்க எல்லாரையுமே இன்னமும் அழிவா வச்சதான் நம்மளால ஃபன்னை இன்னமும் அனுபவிக்க முடியும். அதனால தான் நான் வந்து சும்மா வெறுமா தாக்குறேன், அவங்களோட போனெல்லாம் நான் உடைக்கிறேன். அதாவது அவங்களால நகரவே முடியாத மாதிரி நான் பண்ண போறேன். ஒரு பர்சனுக்கு ஹிப்ஸ்லயே அடிக்கிறான், இன்னொருத்தனுக்கு மண்டையிலேயே அடிக்கிறான். அதனால ஒருத்தனுக்கும் அங்க போன் அப்படி உடையுது. என்ன இவன் கொல்ல மாட்டான்னு சொல்லி இப்படி பயங்கரமா தாக்கின்னு இருக்கான். நான் ஹீரோ அங்க எல்லாரையுமே பாக்குறான். என்னப்பா அதுக்குள்ளேயே எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்களா? 100 பேரை அதுக்குள்ளேயேவா நான் தாக்கிட்டேன்? ரொம்ப போரிங்கா இருக்கு, எல்லாருமே காலி ஆயிட்டாங்க. ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க, அது வேற யாரும் இல்ல, நீதான் ஏஞ்சல் பொண்ணு. இப்போ நீ வசமா மாட்டிக்கின. அங்க ஏஞ்சல் பொண்ணு கிட்டயும் அந்த வெப்பன் இருக்கு. எனக்கும் வேற வழி தெரியல, நான் இதை தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க அந்த வெப்பனை நம்ம ஹீரோ மேல அவ தூக்கி அடிக்கிறா. அங்க ஹீரோ பார்த்தா ஜாலியா இருக்கான். அதே வெப்பன் தானே, இதால பெருசா என்ன பண்ண முடியும்? போன வாட்டி அவளால தாக்க முடியல, இந்த வாட்டி ஒண்டி அவ என்ன தாக்கிடுவாளா என்ன? வெப்பனும் அப்படியே படலான்னு வந்து அதுக்குள்ள அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது, சீக்கிரம் பைத்தியம் மட்டும் அப்படியே நிக்காத, தப்பிக்கிற வழிய பாரு. ஆனா அப்படியே அவன் நிப்பானா? இதனால ஸ்லாத் அப்படியே தூக்கின்னு போறான். ஆமா, நீ வந்து என்ன பண்ணிருக்க? குள்ள பையில என்ன விடுறா, நான் வந்து போகணும் விடுறா. நீ என்ன யோசிக்கிற? அந்த மாதிரி அட்டாக்கால நான் எந்த போன யோசிக்கிறியா? இதுக்கு நீ இப்படி பயந்து ஓவர் ஆக்டிங் பண்ணிருக்க. நீ சொல்றது கரெக்ட் தான், உனக்கு எதுவுமே ஆகாது. இருந்தாலும் அந்த அட்டாக்ல நம்ம மாட்டக்கூடாது. அந்த அட்டாக்னால நம்ம வந்து இங்கேயே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அது ஒரு நாள் முழுக்க அவங்க கூட சண்டை போற மாதிரி இருக்கும். நீ என்ன யோசிக்கிற? அவகிட்ட நான் எப்படி மாட்டிக்கினேன்? யோசிடாவும் முட்டாள். அங்க இப்பதான் அவன் நல்லா யோசிக்கிறான். இப்பதான் அவனுக்கு விஷயமும் ஞாபகம் வருது. ஏஞ்சல் பொண்ணோட அட்டாக் அது ஒன்னும் பயங்கரமான விஷயம் இல்ல, அவளோட சார்மிங் ஸ்கில் அதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயம். அதுல மாட்டிக்கினா அவ்வளவுதான், அவ்வளவு சீக்கிரத்துல அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. என்ன சொல்றாலோ அதே தான் அவங்க பண்ற மாதிரி இருக்கும். அது
அதாவது என்னவா இருந்தாலும் நீ நினைக்கிற மாதிரி இந்த ஸ்கில் இது அவளோட கண்ணுல ஒண்டி இல்ல, அந்த வெப்பன்லயும் அந்த ஸ்கில் வந்து இருக்கு. வெப்பன் யாரை டச் பண்ணதோ அவங்களுக்கும் இதே நிலைமை தான் ஆகும். இப்படி இவங்க ஓடும் போது அங்க ஒரு செவக்கடி நம்ம ஸ்லாத் மேல விழுது. இதனால ஸ்லாத் அவங்க வசமா மாட்டிக்கிறான். அவ்வளவுதான், என்னோட சாமிங் கண்ணால இவன் தப்பிச்சிட்டான். நான் இதுல இருந்து அவனால தப்பிக்க முடியாது. நீ வசமா மாட்டிக்கிற, அதே மாதிரி நீயும் தான். ஏன்னா உன்னால இதுல இருந்து தப்பிக்க முடியாது. என்னோட கண்ணுல இருந்து வேணா நீ தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால ஒரு கீறல் ஏற்பட்டாலும் அவ்வளவுதான், உன்னால எங்கேயுமே போக முடியாது. நீ வசமா மாட்டிப்ப. இதெல்லாம் சரியே இல்லை, இது ஒரு சீட்டிங். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஓபியான ஸ்கில் உன்கிட்ட இருக்கு. ஆமா லோலி ஹியூமன், ஏன்னா உனக்கு இதெல்லாம் தெரியாது. பண்றது எல்லாமே என்னோட பிரதருக்காக தான். போ அந்த லோலி ஹியூமன் லேடியை தாக்கு. இதை வந்து அப்படியே பிடிச்ச கொண்டு வா. ஸ்லாத்தும் அதுல மாட்டிக்கிறனால அவனால எதுவுமே அங்க பண்ண முடியல. சீன்ல லூனாவோட சீனை காட்டுறாங்க. அந்த மாஸ்டரோட கை அப்படியே கீழே விழும்ல. பார்த்து லவ் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது என்ன சொன்னா, அதாவது எப்படி இவ சண்டை போடுவா. அப்புறம் அவ யோசிச்சு பாக்குறான், இவளால ஒரு மாஸ்டரை சமன் பண்ண முடியும் ஒரு போர்ட்டல் வழியா. இந்த மாஸ்டரை வச்சு இவ கொல்ல போறாளா? நான் வந்து அந்த மாஸ்டரோட வெறும கைய ஒண்டி தான் பார்த்தேன், வேற எதையும் நான் பார்க்கல. நீ வந்து அதை என்ன இங்க சமன் பண்ண போறியா என்ன? நான் சொன்னா எனக்கு வந்து தெரியல. ஆனா நீ ஒரு விஷயத்த நல்லா யோசி. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களுக்கு போய் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சமன் பண்ணுவேனா என்ன? நான் இதுங்களாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இப்பதாங்க லவ்க்கே விஷயமும் புரியுது. நம்ம லூனா அவ எவ்வளவு ஸ்ட்ராங்னு. ஹபிக்கு சொல்றான், நான் வந்து எப்படியோ சர்வே ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம லூனா தான். லூனாவும் ஒரு பாஸ் மாஸ்டர்ல, அதாவது அவ தான் சின் ஆஃப் லஸ்ட். அவகிட்ட ஏகப்பட்ட பவர் இருக்கும். இல்ல வேலை அவளும் ஒரு இம்மார்டல் தான், அதாவது என்ன மாதிரியே. ஏன் நம்ம ஸ்லாத் அளவுக்கு அவளுக்கும் ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. லூனா இங்க வந்துட்டனால நம்ம வந்து சேஃபா இருக்கலாம். நம்மளுக்கு அவளுக்கும் பிரச்சனை வராது. நான் பத்தி இப்படி இவன் பேசுறனால அங்க லவ்க்கு ரொம்ப கடுப்பாகுது. நம்ம லூனாக்கு கீழே இவ இருக்கிற மாதிரி இருக்கு. நீ வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, கேனன் வச்சுன்னு ஒரு 2-3 மினியன் வந்திருக்கும், அதுங்களை திடீர்னு காணோம். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அதுங்க எங்க தான் போச்சு? எனக்கு தெரிஞ்சு மிஸ் லூனா வந்து அதை ஆல்ரெடி கொண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு மினியன் கூட சண்டை போடும் போதே நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதுங்க வந்து 2, அது 2த்தை எப்படி அவங்க கொன்னாங்க? எனக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கு. லூனா எப்படி அவங்க சண்டை போட போறாங்கன்னு. அங்க அந்த மாஸ்டரும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணு. அந்த இடமே ஒரு மாதிரி புகை மூட்டமாயிடுது. அங்க லூனாவோட லைஃபை கிரியேட் பண்ற அந்த ஸ்கில் அது வந்து ஆக்டிவ் ஆயிடுது. லூனாவை அவங்க எத்தனை வாட்டி கொன்னாலும் அங்க திரும்ப லூனா வந்துகினே இருக்கா. கியூட்டி, நீ வந்து என்னையே தாக்கிட்டல. ஆனா நீ பண்ண விஷயம் அது வந்து எனக்கு பிடிக்கல. இதுக்காக நீ கஷ்டப்பட போற. ஆனா அது திரும்பவும் தாக்க வருமா? அவ வெறுமா ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றா. பூம். அப்படி இவ சொன்ன அத்த செகண்ட் அந்த மாஸ்டரோட அந்த கை அது அப்படியே வெடிக்குது. மாஸ்டர், உனக்கு வந்து அந்த கை வலிக்குதா? நான் என்ன யோசனா, நீ வந்து ஒரு மாஸ்டர், உனக்கு வந்து வலிக்காது அப்படின்னு நான் யோசிச்சேன். நீ கவலைப்படாத, உன்னை நான் வலியில இருந்து விடுவிக்க போறேன். அதாவது நான் அப்படியே உன்னை நான் கொன்னுறேன். திரும்பவும் பூம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றான். அதுக்கே அந்த மாஸ்டர் சின்ன பின்னமாகுது. பாக்குற ஹபிக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா என்னாச்சு, எதுக்கு எவ்வளவு ஷாக் ஆகுற? நான் வந்து என்னோட பிசிக்கல், என்னோட மேஜிக் இந்த மாதிரி அட்டாக்க வச்சு அதுங்களை தாக்குனேன். ஆனா அதுங்களுக்கு எதுவுமே ஆகல. அதுங்க என்ன தாக்குனது தான் மிச்சம். நான் மிஸ் லூனா இதோ ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறாங்க. அது என்ன ஸ்கில்னு தெரியல. அது என்ன ஸ்கில்லா? அதுவே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அங்க பின்னாடி இன்னொரு மினியான் இருக்குமா? அதை பார்த்தோன்னே இது அப்படியே ஓட ஆரம்பிக்குது. அந்த லாங் ரேஞ்ச் மினியான் அது வந்து அப்படியே ஓடி போகுது. திரும்ப அவ பூம் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல ஒண்ணு அந்த மாஸ்டரும் அப்படியே சின்ன பின்னமா அழிஞ்சு போகுது. இதுங்கெல்லாம் ரொம்ப அனோயிங்கா இருக்கு. இந்த கார்டியன்ஸ் இதுங்களால ஒரே தொல்லை தான்ப்பா. சரி என்ன பண்ணிருக்கீங்க, நம்ம வாங்க அந்த வெப்பனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மிஸ் லூனா, அது வந்து என்ன ஒரு ஸ்கில்லா? ஏன்னா நீங்க அந்த மாஸ்டரை உங்களோட இம்யூனை வச்சா தாக்குனீங்க. என்ன ஸ்கில் அதை யூஸ் பண்ணது? நீ என்ன மறந்துட்டியா? அதாவது நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. நான் தான் காடஸ் ஆஃப் லைஃப். எனக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம். அங்க கைய சும்மா தான் நீட்டா. அதுக்கே ஹபி கூட அந்த இடம் அசால்ட்டா ஹீல் ஆகுது. என்னால சம வேகமா ஹீலும் பண்ண முடியும். அதே மாதிரி நான் யார நினைக்கிறேனோ உங்களை அசால்ட்டா கொல்லவும் முடியும். அதுவும் வெறும் இந்த மினியன்ஸா கொன்ன மாதிரியே தான். இது கேட்ட ஹபிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா ஹபிக்கு வந்து முக்கி அதை கொல்ல பார்த்திருப்பான். ஆனா எதுவுமே அங்க விளங்கல. நான் வெறும் ஒரே ஒரு தாக்குதல் பண்ணி அதை கொன்னுட்டா. சரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த கூட பாட்டம்ல தானே அந்த விஷயம் இருக்கு, நம்ம போய் அதை எடுக்கலாம். லூனா, எனக்கு வந்து இன்னொரு டவுட் இருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி அந்த விஷயம் தெரியுது? நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஓ அதுவா? அது எனக்கே தெரியலப்பா. ஆனா ஏதோ ஒண்ணு, எனக்கு வந்து அந்த பாட்டம் ஆஃப் த லேக்குக்கு போக பிடிக்கல. ஏன்னா நான் நனைஞ்சிருவேன். சரி நானே அங்க போறேன். ஏன்னா நீங்க என்னையும் ஹீல் பண்ணிட்டீங்கல்ல, சோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னால முடிஞ்ச உதவியா அது உங்களுக்கு இருக்கும். சரி கண்டிப்பா. அப்போ நீ எப்போ சைடு அங்க லவ்வும் கேக்குறான். ஆமா என்ன, அவனை வந்து ஹீல் பண்ணிட்டேன், என்ன வந்து ஹீல்
பண்ண மாட்டியா? இல்ல நான் வந்து எதுக்கு உன்னை ஹீல் பண்ணும்? நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நீ பண்ணனா எனக்கு இன்னமும் கடுப்பாகுது. இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கேன், எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கொல்லதான் போறேன். இன்னைக்கு சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தாக்குறதுக்கு ஸ்லாத் வந்து செம்ம வேகமா வரான். இதனால ஹீரோக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. என்ன கொடுமை இது. எனக்கு வந்து இந்த சுச்சுவேஷனே பிடிக்கல. ஆனா கஷ்டப்பட்டு பொண்ணு மாதிரிலாம் ஆக்டிங் பண்ணாங்க. அத்தனை விஷயத்த பண்ண ஹாஸ்டேஜா மாதிரி நான் எல்லாருக்கிட்டயும் தப்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சல் பொண்ணு பயமுத்தி உன்னை வந்து நான் காப்பாத்த வந்தா கடைசியில நீயே இப்படி அநியாயமா மாட்டிக்கின. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஏன் அப்படி பண்ண? இந்த ஏஞ்சல் பொண்ணு சொல்றா, அவ்வளவுதான், நீ வந்து என்னோட பிரதர் கையாலேயே சாக போறேன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு லோலி ஹியூமனால என்ன பண்ண முடியும்? உன்னை வந்து நான் சாம் பண்ண போதில்ல. அதுக்கு பதிலா நீ என்னோட பிரதரோட கையாலேயே செத்துப்போ. லவ்வும் கத்திக்கினே ஓடி வரா. அடே நான் வந்து வந்துட்டேன்டா. லவ் பார்க்கும் போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? ஏதோ ஒரு வாய்ப்பை வச்சு அங்க கரெக்டா மூஞ்சிலே தாக்கிறான். புரியல எதுக்கு ஸ்லாத் வந்து நம்ம ஹீரோவை தாக்கணும். மாஸ்டர் நீங்க வந்து எதுக்கு அப்படி பண்ணீங்க? நாங்க வந்து உங்களுக்காக தான் வந்தோம். அதே மாதிரி அந்த வெப்பன் அதையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதனால உங்களோட அந்த பயங்கரமான பவரும் அன்லாக் ஆகும். இவங்க நிலைமை தெரியாம இங்க கொண்டு வந்துட்டாங்க. அந்த பவர் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நம்ம ஸ்லாத் கிட்ட வந்து சிஸ்டம்ல ஒரு மெசேஜும் வருது. அவ்வளவுதான், ஹோலி வெப்பன் அவங்களோட ஓனர் கிட்டே வந்திருக்கு. ஹோலி வெப்பனோட பவர் எல்லாமே ஓனரால இப்ப பயன்படுத்த முடியும். அந்த ஏஞ்சல் பொண்ணுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏதோ ஒண்ணு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வேற லெவலான விஷயத்த பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலதான் வேற லெவல்ல போக போகுது. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தேன் நான் பல செஞ்சுரி ஆச்சு. என்னோட பிரதர் அவனோட இந்த ஃபார்ம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அங்க ஸ்லாத்த காட்டுறாங்க. ஸ்லாத் அவனோட ஹெவன்லி அசண்டட் ஃபார்முக்கு போயிடறான். அதாவது குரோனோ லைஃப்ல ஒரு 4 பேர் பயங்கரமா இருப்பாங்க. அந்த 4 கிங்ல ஒருத்தர் தான் நம்ம ஸ்லாத். இந்த மாதிரி பவரை தான் இதுக்கப்புறம் வர எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.